என்னங்க டாக்ஸ் பத்தி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். டாக்ஸ் பத்தியா? எதையும் கான்ட்ரோவர்ஷியலா கேட்டுறாதீங்க. பயப்படாதீங்க, கான்ட்ரோவர்ஷியலாம் எதுவும் கிடையாது. இட்ஸ் பியூர்லி எஜுகேஷனல். எஜுகேஷனலா? ஆமா. எப்படி? ஒரு டாக டிஸ்கிரைப் பண்றதுக்கு 20 அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். சரி, சரியா? ஆனா அத வந்து ஒரு வார்த்தையா, அதாவது ஒரு வேர்டா சொல்லாம ஒரு சென்டென்ஸா உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, சரியா? அந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம், அதுல அந்த டாக்னுடைய டிஸ்கிரைபிங் வேர்ட், அதாவது அட்ஜெக்டிவ் என்னன்றதை நீங்க சொல்லணும். ஷூர், சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. சரி, என்னென்ன சென்டென்சஸ்? ஃபர்ஸ்ட் ஒன், that celebrity has 3 show dogs. ஓகே, அதாவது அந்த பிரபலம் 3 ஷோ டாக்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. ஷோ டாக்ஸ் அப்படின்னா போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நாய்கள். இப்போ டாக்ஸுக்கு வந்து போட்டி நடக்கும். ஆமா. அந்த போட்டிக்காகவே தயார் பண்ணப்பட்ட ட்ரெயின் பண்ணப்பட்ட நாய்கள் தான் வந்து ஷோ டாக்ஸ். கரெக்ட். அடுத்தது, a stray dog was under the car. அந்த தெருநாய் காரினுடைய அடியில வந்து படுத்துக்கிட்டு இருந்தது. சோ ஸ்ட்ரே டாக் அப்படின்றது ஸ்ட்ரீட் டாக்னுடைய சினோனிமஸ் டெர்ம். ஓகே ஓகே, தெருநாய். தெருநாய். அடுத்தது, the mad dog chased people in the street. மேட் டாக் அப்படின்னா வெறி நாய். ஸோ வெறி நாய் வந்து தெருல நபர்களை வந்து துரத்துச்சு. கரெக்ட். அடுத்தது, the lap dog curled up on grandma's lap. அதாவது லேப் டாக் அப்படின்னா செல்ல நாய். அதாவது ஜென்ரலாவே கொஞ்சம் குட்டியான சைஸ்ல இருக்கும். அதாவது கொஞ்சத்துக்காகவே வந்து நம்ம ஆளுங்க வந்து வச்சிருப்பாங்க. அது ஒரு குழந்தை மாதிரி இல்ல ஒரு டாய் மாதிரி. அது டாய் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேர்ல்ட் அப் அப்படின்னா அப்படி சுருண்டு இருக்கு. ஸோ பாட்டிமானுடைய மடியில வந்து அந்த செல்ல நாய்க்குட்டி வந்து சுருண்டு அப்படி படுத்திருக்கு. கரெக்ட். அடுத்தது, the well trained dog carried the newspaper to its master. well trained அப்படின்னா நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட. ஸோ ஏதோ ஒரு வகையில பயிற்சி கொடுக்குறாங்க நாய்க்கு இதை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு வர்றது அப்படின்றது. ஸோ the well trained dog carried the newspaper to its masterனா நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட நாய் அந்த நியூஸ் பேப்பரை தன்னோட எஜமான் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துச்சு. வெரி குட், வெரி குட். கரெக்ட். அடுத்தது, the friendly dog ran to play with the children. ஓகே, ஃப்ரெண்ட்லி டாக் அப்படின்னா ரொம்ப நட்பான நாய். அதாவது ரொம்ப எப்பவுமே வந்து ஜாலியா இருக்கிற அந்த மாதிரியான பிஹேவியர் உள்ள ஒரு நாய் குழந்தைங்க கிட்ட விளையாட போச்சு. அடுத்தது, the vicious dog barked loudly at the postman. ஓகே, vicious dog அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸ் டாக். அதாவது இட் கேன் அட்டாக் எனி டைம். அந்த மாதிரி savage dog, அதாவது அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப சிரமம். ஸோ ஃப்ரெண்ட்லி டாக் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் தான் வந்து vicious dog. ஸோ vicious dog barked loudly at the postman அப்படின்னா போஸ்ட்மேனை பார்த்து சத்தமா வந்து குலைச்சுது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஆபத்தான நாய். ஆபத்தான நாய். கரெக்ட். அடுத்தது, a pack of feral dogs hunted a deer in the forest. feral dogs அப்படினா காட்டு நாய். சரி. அதாவது யூசுவலா மனிதர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். அந்த மாதிரியான இப்போ வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, feral dogs அப்படின்றது கிட்டத்தட்ட அந்த கேட்டகரியில வர்றது. அட்டாக் பண்ணும், இப்போ ஹியூமன்ஸ் வந்து ஈஸியா வந்து அட்டாக் பண்ணும் அது. ஸோ இதுல இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, a pack of feral dogs அப்படின்னும் போது கூட்டமா காட்டு நாய்கள் கூட்டமா சேர்ந்து ஒரு மானை வந்து வேட்டையாடிச்சு. கரெக்ட். ஓகேவா? அடுத்தது, the rabbit dog barked wildly and bit a goat. rabbit அப்படின்றது ரேபீஸ் இருக்கு இல்லையா, நோய், அதனுடைய adjective form. ஸோ rabbit dog அப்படின்னா ரேபீஸ் தாக்கப்பட்ட நாய். ஸோ என்ன சென்டென்ஸ் இது? the rabbit dog barked wildly and bit a goat. ஸோ அப்படி ரேபீஸ் வந்து தாக்கப்பட்ட நாய் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா குலைச்சி ஒரு ஆடை வந்து கடிச்சுது. கரெக்ட். அடுத்தது, the mongrel dog followed the boy to school. ஓகே, mongrel dog அப்படின்றது வந்து இந்த கலப்பின நாயா? There you are. அதாவது கிராஸ் பிரீடு.
கிராஸ் பிரீட் டாக் தான் வந்து மாங்கரல் டாக். சோ அது வந்து ஒரு பையனை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போச்சா? ஃபாலோ பண்ணுச்சு. சாரி ஃபாலோ பண்ணுச்சு. கிட்டத்தட்ட கூட்டிட்டு போச்சுன்னு கூட சொல்லலாம். followed the boy to the school. ஓகேவா? அடுத்தது the pedigree dog was sold for a high price. pedigree dog என்ன சொல்லுங்க பாப்போம். மாங்கரல் பார்த்தோம் இல்லையா? ஆமா. அதாவது கலப்பின நாய். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து பெடிகிரி. அதாவது கலப்பனமே இல்லாத ஒரே பரம்பரை நாய். ஓகேவா? இப்போ வந்து அல்சேஷன் தான், இல்ல ஜெர்மன் ஷெப்பர்ட் தான், அந்த மாதிரி. லேப்ரடார். ஆமா, கரெக்ட். அடுத்தது our pet dog waits for me at the door every day. பெட் டாக் அப்படின்னா நம்ம வளர்க்குற நாய். இது வந்து ஃபேமிலி டாக்னு கூட சொல்லலாம். ஃபேமிலி டாக்னு சொல்லலாம். சோ வெயிட்ஸ் ஃபார் மீ அப்படின்னா எனக்காக காத்திருக்குது, தினமும் எனக்காக காத்திருக்கு. அடுத்தது the bomb sniffing dog found a bag at the station. bomb sniffing அப்படின்னா அதாவது பாம்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவே பயிற்சி அளிக்கப்பட்ட நாய். ஸ்னிஃபிங் அப்படின்னா மோப்பம் பிடிக்கிறது. ஸோ எந்த ஒரு நாய்க்கு வந்து பாம்ஸை வந்து மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ட்ரெயின் பண்றாங்களோ அதான் பாம் ஸ்னிஃபிங் டாக். சோ இப்போ இந்த இடத்துல வந்து அது ஒரு பையன் வந்து கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ ஸ்னிஃபிங்லயே வேற இன்னும் 2 வகையா இருக்கு தெரியுமா? இப்போ வந்து கெடாவர், அதாவது பிணங்களை வந்து மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிக்கிற நாய். அதுக்கப்புறம் ட்ரக் ஸ்னிஃபிங், அதாவது ட்ரக்ஸை வந்து மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிக்கிற நாய். இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஜென்ரலா ஸ்னிஃபிங் அப்படின்னா ஜென்ரலா மோப்பம் பிடிக்கிறது. ஸ்னிஃபிங் டாக் அப்படின்னும் போது மோப்பம் பிடிக்கிறதே வந்து இத்தனை வகையா இருக்கு. அது அதுக்கும் தனித்தனியா ட்ரெயின் செய்யப்படுது. ஆமா, ட்ரெயின் பண்ணப்படுது. கரெக்ட். அடுத்தது the guide dog led the blind man across the road. அந்த சென்டென்ஸ்லயே அதுக்கு உண்டான ஆன்சர் இருக்கு. கைட் டாக் அப்படின்னா பார்வையற்றோரை வந்து வழிகாட்டுற ஒரு நாய். கரெக்ட். அடுத்தது the fighting dog attacked another dog in the ring. which means சண்டை போடுற நாய், அதான் வந்து ஃபைட்டிங் டாக். கரெக்ட். அந்த சென்டென்ஸ் என்ன? the fighting dog attacked another dog in the ring. which means அந்த சண்டைக்காகவே வந்து பயிற்சி அளிக்கப்பட்ட நாய் ரிங்ல இருக்கிற வேற ஒரு நாய் வந்து அட்டாக் பண்ணுச்சு. கரெக்ட். அடுத்தது the hound dog chased the rabbit into the bushes. ஹவுண்ட் டாக் அப்படின்னா வேட்டை நாய். ஸோ வேட்டை நாய் வந்து ஒரு முயலை அந்த புதருக்குள்ள வந்து துரத்திட்டு போச்சு. கரெக்ட். அடுத்தது the bird dog brought a dead duck to the hunter. பேர்ட் டாக் அப்படின்னா பறவைங்களை வந்து வேட்டையாடுற நாய். கரெக்ட். கோழி, இந்த மாதிரி டக்கு, இந்த மாதிரி பறவைங்களை வந்து வேட்டையாடுற நாய். ஸோ இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த பேர்ட் டாக், அந்த பறவையை வேட்டையாடுற நாய் வந்து ஒரு இறந்து போன ஒரு டக்கை வந்து கொண்டு வந்துச்சு. யார்கிட்ட? ஹண்டர் கிட்ட. ஓகேவா? கரெக்ட். அடுத்தது the police dog caught the jewel thief. which means trained by the police. the canine அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அந்த டாக்ஸ் வந்து ஜுவல் தீஃப், which means நகைகள் திருடுற அந்த திருடனை வந்து பிடிச்சது. கரெக்ட். அடுத்தது the farm dog ran to keep the cows together. farm dog அப்படின்றது பண்ண நாய். சரி. அதாவது ஆடு மேய்ப்பாங்க இல்லையா ஆளுங்க, அதுக்கு பதிலா நாயை வச்சு மேய்க்க வைப்பாங்க. which means அது எங்கேயும் போக கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து இதுல வந்து மாடுங்களை வந்து அது ஒன்னா கொண்டு வந்தது, திரட்டி கொண்டு வந்தது அப்படின்ட்டு. கரெக்ட். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் ஒன் the mangy dog scratched its skin again and again. mangy டாய்னா சொறி பிடிச்ச நாய். கரெக்ட். அதாவது இந்த தோல் தெரியிற மாதிரி முடி எல்லாம் கொட்டி போய் ஒரு மாதிரி சரங்கு பிடிச்சி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து mangy dog. கரெக்ட். சூப்பர். சோ இந்த இடத்துல scratched its skin again and again னு சொன்னா which means சொரிஞ்சிட்டே இருந்தது. திரும்ப. வெரி குட். சோ இதெல்லாம் தான் வந்து அந்த adjectives டாக் டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய adjectives இதெல்லாம் தான். சூப்பர். வெரி குட். நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. நல்லா இருந்ததுல? வெரி குட். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.